என்னடா பண்ணிட்டு இருக்க வேலை செய்யாம? சரிண்ணா சரிண்ணா சரி. சரி ஒழுங்கா வேலை செய், செல் நோண்டிட்டே இருக்கான். இவன் மேல வேலை செஞ்சானே இல்லை. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலை பார்த்துருக்கேங்கண்ணா. வேலை பார்த்துருக்கியா? இன்னைக்கு கஸ்டமர் போய் வாங்க, வண்டி வேலை முடிச்சே இல்லையாடா? முடிக்கணும், இனிமேல் முடிக்கணும். எப்பப்பா போன் பேசல செல்ல நோண்டு. இது முதலாளி சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். அவன் வேலையே செய்ய மாட்டானே, எப்பப்பா சும்மா உட்காந்துட்டு இருக்கான. என்ன இந்த ஆளு இவனை பத்தி என்ன சொன்னாலுமே கண்டுக்க மாட்டான், அவனும் வேலை செய்ய மாட்டான். என்னமோ வந்துட்டு வந்து பார்ப்போம். என்னடா அந்த வண்டி இன்னைக்குள்ள கொடுத்துருவீங்களா டெலிவரி? கஸ்டமர் வேற கத்திட்டே இருக்கான்டா. முதலாளி நான் செஞ்சுட்டு இருக்க, அவன் இப்படி போன் பேசிட்டு போனாலும் எங்க போனான்னு தெரியல, வேலை செய்ய மாட்டேன். எப்படி வேலை நான் செய்யுது? இதுதான் வரட்டும். நான் வந்துட்டேன் பாருங்க, நீங்களே கேளுங்க. எங்கடா போயிருந்த எவ்வளவு நேரம்? 985 வண்டி வேலை முடிஞ்சு முதலாளி. கஸ்டமர் டெலிவரி கொடுத்து வந்துட்டேன், அமௌண்ட் ஜிபே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க முதலாளி. சரி சரி போயிட்டு. சரி முதலாளி, வண்டிட்டு போறேங்க. பாத்தியாடா இவ்வளவு குறை சொல்லுங்க. அவன் என்னதான் செல்லணும்னாலும் அவன் வேலையை முடிச்சுட்டு வந்துதான் அவன் இது பண்றான். அதனால யாருமே முழுசா தெரியாம குறை சொல்லி பழகாது, சரியா? நியூ இயர் வருது, இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க 2 பேரும், சரியா? போயிட்டு கேக் வாங்கிட்டு வாங்க, செலிப்ரேட் பண்ணலாம். டேய் திரு இருடா, நானும் வேண்டாம். எங்கடா போவ? நம்ம ஓனர் கேக் விட்டு காசு கொடுத்துருக்காரு, வா இன்னைக்கு நியூ இயர் நம்ம கேக் வாங்க போலாம். நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்காம அவங்கள கஷ்டப்படுற மாதிரி பேசவோ நடக்கவோ கூடாது. அவங்களுக்கும் மனசு இருக்குன்னு கொஞ்சம் நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணுங்க. ஸோ யாரும் ஈழ்வாக